ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா சிப். இந்த வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை குறைந்த பேலோடுக்காகவே டாட்டாலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டி தான். என்ஜினை பொறுத்தவரை 525 சிசியில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் வண்டி, BS6 phase 2 பேஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சின்ன வாகனமாக இருக்கனால எல்லா விதமான ரோடுகளுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன தெருக்களுக்குள்ளே போகிற மாதிரியுமே வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா 18 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் பவர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே டார்க்குமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த பவருக்கு ஏற்ற மாதிரி டார்க் வந்து நமக்கு இந்த வண்டியில் எவ்வளோ இருக்குன்னா 32 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே முக்கியமான ஒன்று தான். அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது, இந்த வண்டி வந்து மெயின் செக்மெண்ட் வந்து சின்ன லோடு, அதாவது பிலோ 500 kg ரேஞ்சை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 4 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட நோக்கம் வந்து எளிய முறையில், அதாவது லோடிங் கம்மியான லோடை கொண்டு போகிற மாதிரி இருக்கணும், அதே நேரம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும்னு. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா 145 mm கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 28 km/லிட்டர் வரும்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து இந்த வண்டியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே பில்ட் குவாலிட்டி எல்லாத்துலேயும் எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது. வண்டி டாட்டாவோட பக்கா குவாலிட்டிலேயே கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா 1660 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமென்ஷன்லாம் முக்கியமான விஷயங்கள் தான். லென்த்துன்னு சொல்லியாச்சுன்னா 3020 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா அடுத்தது சொல்ல வேண்டியது ஓவரால் விட்த்து, அதுவுமே 1480 mm கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷன்ஸ் வைஸில் பார்க்கும்போது லென்த்து, விட்த்து, அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஹைட்டு, இது எல்லாமே முக்கியமாக ஹைட்டுமே நல்ல ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. 1800 mm கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டைமென்ஷன்ஸ் வைஸில் பக்காவான வண்டினே சொல்லலாம். ஜிப் ஏற்கனவே இருந்த வண்டி தான். இந்த வண்டியில் மாடிஃபைடு, அதாவது 2025 ஏற்ற மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க. க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா 1180 kgயில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலோடு கெப்பாசிட்டி 600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸல் டைப்புன்னா 600 kg, இதை விட கம்மியானனா 500 kg வரைக்கும் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டியரிங் வருது. முக்கியமாக வண்டியோட மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் கேபினும் சரி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மெட்டாலிக் கலர்ஸில் அவைலபிள்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா மெக்பர்சன் ஸ்ட்ரட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரியர்லேயுமே நல்ல பக்காவான லோடிங் ஏற்றுற மாதிரி டிசைன் தான் சஸ்பென்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங் வந்துடுது. அதோட செமி ட்ரைலிங் ஆம், ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்ல லோடிங்கை தாங்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சின்ன வண்டியாக இருந்தாலும் பக்காவான லோடு ஏற்ற மாதிரி அமைப்பில் தான் டாட்டா சிப் டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் வந்து பொதுவாக இருக்க மாதிரி இல்லாமல் இதில் எல்லாமே ட்ரம் பிரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் எல்இடி டிஆர்எல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக, அவுட்டர் லுக்கு பக்காவாக இருக்குது. ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை 10 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் இன்டீரியர் கேபின் எல்லாமே பக்காவான இடவசதியோட பக்கா இதில் கொடுத்துருக்காங்க. கிரேடபிலிட்டின்னு சொல்லும்போது 22% இருக்குது. அதாவது மலையேறும் தன்மையை பொறுத்தவரை முக்கியமான விஷயம். இந்த வண்டி பக்கான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. எமிஷன் நார்ம்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி BS6 phase 2 பேஸ் பண்ணியிருக்கனால பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து இது பெட்ரோல் வண்டி வேரியண்ட்டில் தான் முதல்ல லான்ச் பண்ண போகிறாங்க. டயர் சைஸ்ன்னு பார்த்தோன்னா 145 80R12 LT 6 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே டயரோட சைஸ் வந்து நார்மல் சைஸு தான் இந்த சின்ன வண்டினால். லோடு பாடியை பொறுத்தவரை 5.5 அடி நீளமும் 4.9 அடி அகலமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, அதே நேரம் குறைந்த செலவில் அதிக லாபம் பெற மாதிரி உள்ள இதில் தான் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே வண்டியில் எலக்ட்ரிக் வெர்ஷனுமே வரப்போகுது. 14.4 kW பேட்டரி அமைப்போட கூடிய வண்டியை கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ரேஞ்சு பார்த்துக்கிட்டோன்னா 175 km ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டி வரும்போது ரொம்பவே எக்கனாமிக்கலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது பெட்ரோல் வண்டியை காட்டிலும் செலவு கம்மியானதாக இருக்கும். சார்ஜிங் டைம்னு எடுத்தோன்னா 4 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிக வசதிகளோட நவீனமயமாக்கப்பட்ட ஒரு ஏஸ் சிப்பு வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வண்டி வரும்போது நல்ல சின்ன சின்ன தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அமையும். சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்தா 20,000 km சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே செலவு எல்லாமே கம்மி தான். முக்கியமாக வந்து சர்வீஸ் இன்டர்வலுங்கிறது நார்மலாக 10,000 km கொடுப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை 20,000 வரைக்கும் போகுது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். வாரண்டி வந்து 3 வருஷம் வாரண்டி, இல்லைன்னா 1,00,000 km வாரண்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி எல்லாம் பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு மேலே நமக்கு வாரண்டி வந்துடும். ஸோ மெயினாக வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. முக்கியமாக இந்த டாட்டா ஏஸ் சிப்பு, அதாவது சிப்பு மாடலை பொறுத்தவரையில் சின்ன வண்டின்னே சொல்லலாம். இது முக்கியமாக வந்து இந்த ஜீத்தோ ப்ளஸுக்கு போட்டியாக அமையுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி வண்டிகள் அவசியமானதான். எக்கனாமிக்கலான ஒரு வண்டி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.